உலகத்தில் எப்போல்லாம் அமைதியின்மை இருக்குதோ அப்போல்லாம் தங்கத்தோட விலை ஏறும். உலகம் எப்போல்லாம் அமைதியாக இருக்குதோ அப்போ தங்கத்தோட விலை ஏறாது. ஸோ இந்தியாவில் தங்கம் இதுக்கு மேலே பெருசாக ஏறாது. 1,00,000 கீழே தங்கத்தோட விலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. 98,000 அது இப்போ இந்த ஈரான் பிரச்சனைனால கச்சா எண்ணெய் வரல, அதனால் இந்திய ரூபாயோட மதிப்பு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைம் மினிஸ்டரே கொஞ்சம் பேசினார். வெளிநாடுகளாம் போகலாம், இப்போ குறைச்சிருங்க, ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, தங்கத்தோட வரியை திரும்ப 6%-லேருந்து 15% ஏத்துனாங்க. இப்போ திரும்ப ஏதோ ஒரு நாள் அந்த 15% வரியை குறைக்க வாய்ப்பு இருக்கு. 6% குறைப்பாங்க. இப்போ கோல்டுல கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றீங்களா இப்போதைக்கு? ஆமாம், இப்போதைக்கு கோல்டில் நீங்கள் குறைவாக தான் முதலீடு பண்ணணும். அடுத்த ஓராண்டு அல்லது 2 ஆண்டு காலத்தில் எது நல்ல பர்ஃபார்ம் பண்ணுன்றது யாருக்கும் தெரியாது. யாராவது எனக்கு தெரியும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க போய் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இந்திய ரூபாய் மதிப்பு குறையாது அப்படின்றதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் என்னுடைய கணிப்பு அடுத்த ஒரு 2 முதல் 5 ஆண்டு காலத்துக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு குறையாது. திடீர்னு ஒரு வருஷம் தங்கம் 2 மடங்கு ஏறிடும், அல்லது சில ஆண்டுகள் ஏறாமையும் இருக்கும், சில ஆண்டுகளில் இறங்கியும் இருக்கும். ஆனால் வங்கி வைப்பு நிதியில் வைக்கிறது அப்படி கிடையாது. ஸோ இங்கே இது நிலையற்ற வருமானம். ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன சார் நீங்கள் இனிஷியலி கொடுக்குற ஒரு டிப்ஸ்னால் என்ன சொல்வீங்க? உங்கள் வயசு என்ன வயசோ அத்தனை சதவீதம் நீங்கள் நிலையான வருமானத்தில் போகலாம். கொஞ்சம் பங்குச்சந்தையில் போடலாம், கொஞ்சம் தங்கத்தில் முதலீடு பண்ணலாம், வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணலாம். அந்த மாதிரி பிரித்து முதலீடு பண்ணிங்கன்னா 1980 ஒரு டாலரோட மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபா 6 ரூபா இருந்தது. ஆனால் அதே 2007 ஒரு டாலரோட மதிப்பு கிட்டத்தட்ட 45 ரூபா. அப்போது டாலருடைய மதிப்பு ஏற ஏற இந்திய ரூபாயோட மதிப்பு இறங்க இறங்க தங்கத்தோட விலை ஏறும். Let's go holidays. Travel beyond boundaries. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter. வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபஸ்ட்டு இந்த சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸு? சேமிப்புன்றது நமக்கு வர வருமானம், அதில் செலவு போக மீதி இருக்கிற காசு அதை சேமிக்கிறோம். அந்த சேமிக்கிற காசு நீங்கள் உங்கள் வீட்டிலேயே பீரோலேயே வச்சு பூட்டி வச்சுருக்கலாம். ஆனால் அது குட்டி போடாது. வங்கியில் வைப்பு நிதியில் வைக்கலாம், அல்லது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கலாம். அதில் ஏதோ ஒரு 3% 4% வட்டி கொடுப்பாங்க. வைப்பு நிதியில் வச்சிங்கன்னா ஒரு 6% 7% கொடுப்பாங்க. இது நமக்கு பத்தாது, நமக்கு இன்னும் கூடுதலான வருமானம் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை தங்கத்துலேயோ பங்குச்சந்தையிலையோ அல்லது ரியல் எஸ்டேட்லேயோ நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஸோ நம்முடைய சேமிப்புன்றது நம்ம கையில் இருக்கிற காசு, அதை பெருக்குவது, அதை குட்டி போட வைப்பது, அதுதான் முதலீடு. இப்போ பேசிக்காக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன சார் நீங்கள் இனிஷியலி கொடுக்குற ஒரு டிப்ஸ்னால் என்ன சொல்வீங்க? இல்லை, பொதுவாக நீங்கள் எந்த ஃபைனான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர் கேட்டாலுமே ஒரே பதில் தான் சொல்லுவாங்க. உங்களுடைய வருமானம் மைனஸ் செலவு, அது மீதி இருக்கிறது சேமிப்பு. அந்த சேமிப்பு do not put all the eggs in one basket அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது உங்ககிட்ட இருக்கிற பணத்தை ஒட்டு மொத்தமாக ஒரே அசட் கிளாஸில் நீங்கள் முதலீடு பண்ணக்கூடாது. கொஞ்சம் நிலையான வருமானம் வரக்கூடியது, அதாவது வங்கியில் வைப்பு நிதி, உங்களுக்கு ஒரு பெண் குழந்தைகள் இருந்தால் பெண் குழந்தைகளுக்காக சில சுகன்யா சமித்தியவன் ஏதோ சில டெபாசிட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் வரும். ஒரு 8% வட்டி 7% வட்டினா அது நிலையாக வரும். அது ஏற்ற இறக்கத்துக்கு உட்படாது. ஸோ அதில் கண்டிப்பாக கொஞ்சம் பணத்தை நீங்கள் முதலீடு பண்ணணும். மீதி கொஞ்சம் பணத்தை நீங்கள் நிலையற்ற வருமானம், நீங்கள் பங்குச்சந்தை தங்கம் வாங்குறீங்க, திடீர்னு ஒரு வருஷம் தங்கம் 2 மடங்கு ஏறிடும், அல்லது சில ஆண்டுகள் ஏறாமையும் இருக்கும், சில ஆண்டுகளில் இறங்கியும் இருக்கும். ஆனால் வங்கி வைப்பு நிதியில் வைக்கிறது அப்படி கிடையாது. ஸோ இங்கே இது நிலையற்ற வருமானம். இதில் நீங்கள் கொஞ்சம் முதலீடு பண்ணணும். ஸோ நிலையான வருமானம், நிலையற்ற வருமானம். ஸோ நிலையான வருமானத்தில் ஒரு பகுதி, நிலையற்ற வருமானத்தில் ஒரு பகுதி. அந்த நிலையற்ற வருமானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பங்குச்சந்தையாக இருக்கலாம், தங்கம் வெள்ளியாக இருக்கலாம்,
ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ அதில் உங்களுடைய வயசு, உங்களுடைய ரிஸ்க் அப்படைட்டு இதெல்லாம் பொறுத்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பொதுவாக வந்து ஒரு ஃபார்முலா என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் வயசு என்ன வயசோ அத்தனை சதவீதம் நீங்கள் வந்து நிலையான வருமானத்தில் போடணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 30 வயசுன்னு வச்சுப்போம், 27 வயசு 27 வயசுன்னு வச்சுப்போம். இப்போ 27 வயசுனா அப்போ உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் சேமிப்பு இருக்குதுன்னா அதில் ஒரு 27 ரூபாயை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நிலையான வருமானம், ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி. ஸோ மீதி இருக்கிற 63% அதை நீங்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணலாம். நிலையற்ற வருமானம் அப்படின்னு போடலாம். அந்த 63 ரூபாயை நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பங்குச்சந்தை அப்படின்னு போடாமல் கொஞ்சம் பங்குச்சந்தையில் போடலாம், கொஞ்சம் தங்கத்தில் முதலீடு பண்ணலாம், வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணலாம். அந்த மாதிரி பிரித்து முதலீடு பண்ணிங்கனால் உங்களுக்கு ஒரு ஆண்டு பார்த்திங்கன்னா தங்கம் வந்து நல்ல அபரிதமான ரிட்டர்ன் கொடுத்துரும். போன வருஷம் பார்த்திங்கன்னா தங்கம்லாம் 4 மடங்கு ஏறிச்சு. ஆனால் பங்குச்சந்தை ஏறவே இல்லை, நஷ்டம் தான் கொடுத்தது. ஆனால் இன்னொரு காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 2023, 24 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை வந்து 40% ரிட்டர்ன் கொடுத்தது. ஆனால் அப்போ தங்கம் விலை ஏறவே இல்லை. ஸோ ஒரு காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் ஏறிடும், ஒரு காலகட்டத்தில் தங்கம் ஏறிடும், ஒரு காலகட்டத்தில் பங்குகள் ஏறிடும். அது எப்படி சார் நம்ம ஜட்ஜ் பண்ணுறது? இப்போ வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியுமா? ஏன்னா தங்க விலை ஒரு நாளைக்கு வந்து 2000 ரூபாய் ஏறுது, சடனாக 500 ரூபாய் குறையுது, ப்ரெடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு தங்க விலை இருக்குது. அப்படின்றப்ப எப்படி ஜட்ஜ் பண்ணுறது? இதுக்கான பீரியட், இந்த பீரியட் வந்து இதில் சரிவு இருக்குன்னா உங்களோட ஜட்ஜ்மெண்ட் படி என்னது சார்? அது தெரியாது, அது கணிக்க யாருக்குமே முடியாது. தெரியாது. அதனால தான் ஒட்டுமொத்தமாக இப்போது தங்கம் வந்து இந்த ஆண்டு கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்னு தெரிஞ்சால் நம்ம எல்லாம் தங்கத்திலே மொத்த பணத்தை போட்டுடலாமே. நம்ம வந்து எதுக்கு வங்கியை பை பண்ணி இதில் கொஞ்சம் காசு வைக்கணும், எதுக்கு பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும், எதுக்கு ரியல் எஸ்டேட்டில் பண்ணணும், அது யாருக்கும் தெரியாது. அடுத்த ஓராண்டு அல்லது 2 ஆண்டு காலத்தில் எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்றது யாருக்கும் தெரியாது. யாராவது எனக்கு தெரியும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க போய் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாது. அதனால தான் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அப்படி வந்து கொஞ்சம் ஒரு முதலீடு பண்ணலாம். பட் இதுக்காக வந்து இல்லை நமக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்றதெல்லாம் இல்லை. சில நிபுணர்கள் அவங்க சொல்கிற கருத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் உள்வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 1980 இப்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது அந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த சண்டை. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை நடக்குது, கிட்டத்தட்ட 3 வருஷமாக நடக்குது. ஆனால் நம்மளை அது பெருசாக பாதிக்கலை. ஆனால் இந்த ஈரான் அமெரிக்கா சண்டையாக நம்மளை பாதிக்குதுன்னு சொன்னால் அங்கே ஹார்மஸ் நீரிணை அப்படின்னு ஒரு இருக்குது. அது வழியாக தான் நமக்கு கச்சா எண்ணெயெல்லாம் வருது. ஒட்டுமொத்த ஆசிய நாடுகளுக்கு அது வழியாக தான் கச்சா எண்ணெய் வருது. அந்த பிரச்சனைனால அங்கே வந்து கடலில் கன்னி வெடிலாம் வைக்கிறாங்க. அதை மீறி கப்பல் வந்து அது ட்ரோன் அட்டாக் பண்ணுறாங்க, மிசைல் லான்ச் பண்ணுறாங்க. இதனால் இந்த கச்சா எண்ணெய் போக்குவரத்து தட்டு ஏற்பட்டு இதனால் கச்சா எண்ணெயோட விலை அபரிதமாக ஏறிட்டு அதுதான் வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக கடந்த 2-3 மாதங்களாக அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்தியாவிலையும் சிலிண்டர் தட்டுப்பாடுகள்லாம் வந்து நிறைய வந்து வணிக நிறுவனங்களுக்கெல்லாம் சிலிண்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ஸ்லாம் பெரிய அதெல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இதே போல் 1980 ஒரு தடவை நடந்தது. ஓகே. இதே ஈரான், இதே பிரச்சனை, இதே ஹார்மஸ் நீரிணை, இதே கச்சா எண்ணெய் நிறுத்திட்டாங்க. அப்போ உலகம் முழுக்க இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனை வந்தது. அப்பயும் இதே பிரச்சனை இருந்துச்சு, பெட்ரோல் அண்ட் கேஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. ப்ராப்ளம். ஆனால் இப்போ வந்து இது வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற சண்டை. அப்போ வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை இல்லை, ஈரானுக்குள்ளாரவே சண்டை. அதாவது ஈரான் வந்து ஒரு அரசருடைய ஆட்சியில் இருந்தது. அதை வந்து அந்த அரசருடைய ஆட்சிக்கு எதிராக ஒரு புரட்சி பண்ணாங்க. ஸோ அந்த புரட்சியாளர்களுடைய கையில் அந்த நாடு ஒட்டு முழுக்க கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள்லாம் டேக் ஓவர் பண்ணிவிட்டு கச்சா எண்ணெய் எதுவும் வெளியே போகாத மாதிரி, பெட்ரோல் டீசல் வெளியே போகாத மாதிரி தடுத்து நிறைய கலடா பண்ணாங்க. அது ஒரு உள்நாட்டு போர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நடந்தது வெளிநாட்டு போர், அப்போ நடந்தது உள்நாட்டு போர். ஆனால் அந்த இதே ஹார்மஸ் நிறைய அந்த புரட்சியாளர்கள் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. அந்த புரட்சி செஞ்சார் இல்லைங்களா, அவர் தான் வந்து இப்போது
அந்த நாட்டுடைய அதிபராக இருந்து இப்போ அமெரிக்க போரில் அவர் தான் கொல்லப்பட்டார், அயதுல்லா கொமேனி அப்படின்ட்டு. அவர் தான் சின்ன வயசில் இருக்கும்போது அவர் தான் அந்த புரட்சியை பண்ணார். ஸோ அப்போ உலகம் முழுக்க வந்து கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வந்தது. அந்த சமயத்தில் 6 மாதங்களில் தங்கத்தோட விலை 4 மடங்கு ஏறுச்சு. 6 மாதங்களில் தங்கத்தோட விலை 6 மடங்கு 4 மடங்கு 4 மடங்கு ஏறிச்சு. ஸோ அதாவது உலகளாவிய பிரச்சனைகள், ஏதாவது பிரச்சனை வரும்போது எல்லாரும் வந்து தங்கமாக மாற்றி வச்சுப்பாங்க. இப்பயுமே வந்து அப்படிதானே சார் சொல்றாங்க. ஏன்னா சைனால பேங்க்ல வாங்கி ஃபுல்லா நகைய கோல்டை வந்து சேவ் பண்றாங்க, இந்தியாலையும் பண்றாங்க. ஆனா அதிக பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா சைனால பண்றாங்கன்ட்டு. அதாவது அதனால ரிசர்வ் maybe- பேங்க் வந்து அவங்க பண்ணுறது தனி, அது வந்து ட்ரெஷரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் சர்ப்ளஸ் கேஷ் இருக்குது, அதை காசாக வச்சுருந்தோம்னா காசுக்கு மதிப்பு கூடும் குறையும், தங்கமாக வாங்கி வச்சுக்கலாம்னு பண்ணுவாங்க. பட் நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர்கள்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து பர்மா அப்படின்ற நாட்டில் இருந்தாங்க, இந்தியர்கள் நிறைய பேர் உகாண்டான்ற நாட்டில் இருந்தாங்க. இப்போ அந்த ஊரில் ஏதோ ஒரு இராணுவ புரட்சி நடந்து நீங்கள் தமிழர்கள்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நீங்கள் அந்த நாட்டில் இருந்தீங்கனால், அந்த நாட்டில் வேலை செஞ்சீங்க, அந்த நாட்டில் பணம் சம்பாதிச்சிங்கன்னா அந்த நாட்டு கரன்சி தானே வச்சுருப்பீங்க. இப்போ திடீர்னு உங்களை வெளியே துரத்திட்டாங்கன்னா அந்த பணத்தை எடுத்துன்னு வந்தால் இங்கே எப்படி செல்லுபடி ஆகும்? செல்லுபடி ஆகுமோ ஆகாதோ? ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு போர் சூழல் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணணும், நீங்கள் வந்து பணத்தை வந்து தங்கமாக மாற்றி வச்சுக்கினீங்கன்னா, உங்களை நாட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னா நீங்கள் தங்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ பிஸ்கெட்டு இவ்வளோதான் இருக்கும், சின்னதாக ஒரு மில்க் பிக்கி சாப்பிட்றோம்ல அந்த சைஸ் கூட இருக்காது 1 கிலோ பிஸ்கெட்டு. அது விலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 1.5 கோடி ரூபாய். நம்ம பேக்கெட்டில் போட்டுருந்தோம், யாருக்கும் தெரியாமல் எடுத்துன்னு வந்துடலாம். நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு போய்ட்டு எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டில் அந்த தங்கத்தை விற்று நீங்கள் காசாக்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் எப்போல்லாம் வந்து உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வருதோ அப்போல்லாம் தங்கத்தோட விலை ஏறும். ஸோ இப்போது இந்த அமெரிக்கா ஈரான் இந்த சண்டை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கடந்த சில மாதங்களாகவே. சண்டை ஆரம்பிச்சதுன்னோ February 28ன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடியே சண்டை வரும் வராது பேச்சுவார்த்தை அதனால போயிருந்தது. அதனால் தங்கம் வந்து ஓரளவுக்கு ஏறிடுச்சு. ஸோ பொதுவாக தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எப்போல்லாம் அமைதியின்மை இருக்குதோ அப்போல்லாம் தங்கத்தோட விலை ஏறும். உலகம் எப்போல்லாம் அமைதியாக இருக்குதோ அப்போ தங்கத்தோட விலை ஏறாது. ஸோ இந்தியாவில் தங்கம் வந்து இதுக்கு மேலே பெருசாக ஏறாது. ஏறாதா? ஆமாம் சார் எப்படி சொல்றீங்க சார்? இப்படி தான் இப்போ தான் உங்களுக்கு தான் கதை சொன்னீங்க. இனிமே வந்து அந்த அந்த வாரால ஒரு நாள் ஏறிச்சு, இதுக்கப்புறம் ஏறாதுன்னு சொல்றீங்களா? அப்புறம் இன்னொரு ஒரு கணிப்பு ஒரு சில பேர் சொல்றாங்க, தங்கத்தோட விலை வந்து இப்போ டக்குன்னு சரியவும் வாய்ப்பு இருக்கு, 1 லட்சத்துக்கு கீழே தங்கத்தோட விலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அது இருக்கா அப்படி? இல்லை அதுதான் வந்து அதாவது 1 லட்சத்துக்கு கீழே போகுமா 98 அது வந்து அறுதிட்டு சொல்ல முடியாது. பட் இங்கேருந்து பெருசாக ஏறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ இந்த 1980 அந்த அயதுல்லா கொமேனி கதை சொன்னேன் இல்லைங்களா, அப்போது 4 மடங்கு ஏறிச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. 4 மடங்கு ஏறினதுக்கப்புறம் அடுத்த 27 ஆண்டு காலத்துக்கு தங்கத்தோட விலை ஏறலை. எங்கே உலக சந்தையில் அமெரிக்கன் டாலரில் வர்த்தகமாகின்ற தங்கத்தோட விலை ஏறலை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து 3 விஷயங்களை பொறுத்து மாறுபடும். ஒன்று, உலக அளவில் தங்கத்தோட விலை அமெரிக்கன் டாலரில் என்ன விலையில் விற்கிது, அங்கே ஏறுச்சுன்னா இங்கே ஏறும், அங்கே இறங்குனா இங்கே இறங்கும், அது ஒன்று. 2வது, இந்திய ரூபாயோட மதிப்பு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 1980லேருந்து 2007 வரைக்கும் 27 ஆண்டு காலம் வந்து உலக அளவில் தங்கம் ஏறவே இல்லை. ஆனால் இந்தியாவில் தங்கத்தோட விலை ஏறிக்கினே தான் இருந்தது. எதனாலன்னு சொன்னால் 1980 ஒரு டாலரோட மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபாய் 6 ரூபாய் இருந்தது. ஆனால் அதே 2007 ஒரு டாலரோட மதிப்பு கிட்டத்தட்ட 45 ரூபாய். இப்போ டாலர் விலை ஏறிச்சா தங்க விலையும் ஏறும். ஆமாம், ஏன்னா இப்போ நீங்கள் இப்போது அங்கே $1 கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க. இப்போ ஒரு டாலர் 50 ரூபானா நீங்கள் இப்போ எங்கள் 50 ரூபாய்க்கு விற்கும். இப்போது அதே $1 தான் கொடுத்து வாங்குறீங்க அடுத்த 1 வருஷம் கழிச்சு, அப்போ டாலர் 100 ரூபானா அப்போ நீங்கள் 100 ரூபா தானே கொடுக்கணும். ஏன்னா அங்கே வர்த்தகம் நடக்கிறது வந்து டாலரில் தான் வர்த்தகம் நடக்குது, நீங்கள் அந்த டாலரில் கொடுக்கணும். அப்போ நீங்கள் அதிகமான காசு கொடுத்தா தான் இங்கே டாலர் கிடைக்கும். அப்போது டாலருடைய மதிப்பு ஏற ஏற
இந்திய ரூபாயோட மதிப்பு இறங்க இறங்க தங்கத்தோட விலை ஏறும். ஒரு உதாரணத்துக்கு டாலர் வந்து 5 ரூபாயிலிருந்து 45 ரூபாய் போச்சுன்னா அது 9 மடங்கு போயிருக்குது. உலக சந்தையில் தங்கத்தோட விலை 1 ரூபா கூட ஏறலைனாலுமே இங்கே அது 9 மடங்கு ஏறி இருக்கும். இப்போ கரெக்டா டாலரோட விலையும் ஏறிடுச்சுல்ல சார் இந்த சமீபத்துல? அதுதான் அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கும். ஆமாம். ஸோ கடந்த ஒரு வருஷம் 2 வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாலர் 82 ரூபா இருந்தது. அது கிட்டத்தட்ட 97 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் இப்போது இந்திய அரசாங்கம், மத்திய ரிசர்வ் வங்கி, மத்திய வங்கி வந்து சில நடவடிக்கைகள்லாம் எடுத்து இதுக்கு மேலே இந்திய ரூபாய் மதிப்பு குறையாது அப்படின்றதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் என்னுடைய கணிப்பு அடுத்த ஒரு 2 முதல் 5 ஆண்டு காலத்துக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு குறையாது. ஸோ ஒன்று உலகளவில் தங்கத்தினுடைய விலை, 2வது இந்திய ரூபாயோட மதிப்பு, 3வது அது மத்திய அரசாங்கத்துடைய வரி கொள்கைகள். தங்கத்துக்கு வரிகள் வந்து இது பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சும்மா ஒரு ஜோக்குக்காக சொல்லாங்க, ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு ஸ்டைல் அப்படின்ட்டு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கை மூடி இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் போடுவாங்க, அப்புறம் பார்த்தா அரைக்கை வரும். இது மாறி ட்ரெண்டு ஏற்றபடியே அப்பப்போ மாறும். அதே போல் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்குது. என்ன பண்ணாங்க, நம்ம டேக்ஸ் ஏற்றி விட்டால் நமக்கு நிறைய வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸ் ஏற்றி விட்ருவாங்க. டேக்ஸ் ரொம்ப ஏற்றினா என்ன ஆகும், இங்கே விற்கிற தங்கத்துக்கும் வெளிநாட்டில் விற்கிற தங்கத்துக்கும் விலை வித்தியாசம் கூடுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க, இப்போ வந்து கிட்டத்தட்ட 18% டேக்ஸ் இருக்குது. 15% இறக்குமதி வரியும் ப்ளஸ் ஒரு 3% ஜிஎஸ்டி, 18%. இப்போது நீங்கள் ஒரு துபாயில் போய் தங்கம் வாங்குறீங்கன்னா அது 100 ரூபா இருக்குதுன்னா, அதே தங்கம் நீங்கள் இங்கே வாங்குனீங்கன்னாக்கா 118 ரூபா இருக்கும் டாக்ஸோட சேர்த்து. ஆமாம். அப்போது 18% வித்தியாசம் வருது இல்லையா? அப்போது நிறைய டேக்ஸ் வந்ததுன்னா அந்த வித்தியாசம் நிறைய வந்ததுன்னு வச்சுங்களேன், கள்ளக்கடத்தல் பண்ணுவாங்க. நல்ல லாபம் இல்லை. இப்போ ஒரு கிலோ தங்கம் நீங்கள் சும்மா 1 கிலோ தங்கம் ஒரு பிஸ்கெட் இவ்வளோ தான் இருக்கும், ஏதோ தெரியாமல் போட்டுன்னு வந்தீங்க, முடிஞ்சு போச்சு. அதோட விலை 1.5 கோடி ரூபாய். விலை வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் வித்தியாசம் இருக்கும். துபாய்க்கும் இங்கே. ஆமாம், 1.5 கோடி ரூபாய்க்கு 20% போடுங்க, 18% போடுங்க, எவ்வளோ ஆச்சு? 25 லட்சம் ரூபாய். ஒரு பிஸ்கெட் கொண்டு வந்தாக்கா கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய். நீங்கள் இப்போ செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கர்நாடகாவில் ஒரு நடிகை இந்த மாதிரி தங்கம் நிறைய கடத்தி அதில் மாட்டிக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேரளாலையும் தங்கம் வந்து எப்பவுமே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் அரசியல்லையே. ஸோ இது என்னாகும், நமக்கு வரி நிறைய வேணும்னு சொல்லிட்டு டேக்ஸ் ஏற்றி விட்ருவாங்க. அப்போ என்னாகும், கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா கள்ளக்கடத்தலில் வரும், நேர்மையாக யாருமே எடுத்துன்னு வர மாட்டாங்க, அவங்களுக்கு வரி வருமானம் குறைஞ்சிரும். அப்போ என்ன பண்ணாங்க, நம்ம வரி ஜாஸ்தியாக இருந்ததுனாக்கா இவங்க இந்த மாதிரி கள்ளக்கடத்தில் தான் வருது, நமக்கு வரி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தோட வரியை குறைப்பாங்க. ஸோ இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி குறைச்சாங்க. இறக்குமதி வரி 15%லேருந்து 6%ன்னு குறைச்சாங்க. அன்னைக்கு ஒரே நாளில் தங்கம் 9% இறங்குச்சிங்க. இப்போ சமீபத்தில் நடந்தது தான் அது. 15%த்தை 6%ன்னு குறைச்சாங்க. அப்போ 9% ஒரே நாளில் தங்கத்தோட விலை குறைஞ்சி போச்சு. உலக சந்தையில் தங்கம் விலை குறையலை, இந்திய ரூபாயும் மதிப்பு கூடலை. ஆனால் இந்த வரி வந்து 15லேருந்து 6ன்னு உடனே இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, திரும்ப இப்போ இந்த ஈரான் பிரச்சனைனால கச்சா எண்ணெய் வரல, அதனால் இந்திய ரூபாயோட மதிப்பு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைம் மினிஸ்டரே வந்து கொஞ்சம் பேசினார். வெளிநாடுகளாம் போகலாம், இப்போ குறைச்சிருங்க, ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, தங்கத்தோட வரியை வந்து திரும்ப 6%லேருந்து 15% ஏற்றினாங்க. அப்போ ஒரே நாளில் 9% ஏறி போச்சு. இப்போ அந்த பிரைம் மினிஸ்டர் பேசினார் இல்லைங்களா, அது என்ன பேசினார், அங்கே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு சண்டை நடக்குது, கச்சா எண்ணெய் விலை கூடி போச்சு. இப்போ அந்த சண்டை நின்று போச்சா? கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சி போச்சா? இந்திய ரூபாயும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சா? ஸோ இப்போ எல்லாமே நமக்கு சாதகமான சூழ்நிலை வருதுன்னா, இப்போ திரும்ப ஏதோ ஒரு நாள் அந்த 15% வரியை குறைக்க வாய்ப்பு இருக்கு, 6% குறைப்பாங்க. அது நம்மளால கணிக்க முடியுமா சரி? ஒரு சில மாதங்கள், இன்னும் 1 மாசத்துல குறைக்க வாய்ப்பு அது கணிக்கலாம். உங்களுக்கு நிர்மலா மேடத்தோட கான்டாக்ட் நம்பர் உங்ககிட்ட இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா கணிக்கலாம். இல்லைன்னா நம்ம அதெல்லாம் கணிக்க முடியாது.
எப்போ செய்வாங்க, எப்படி செய்வாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் ஒரு அடுத்த ஓராண்டுக்குள்ளார செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ வந்து உலக அளவில் தங்கத்தோட விலை, இந்திய ரூபாயோட மதிப்பு, வரி, இது இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தங்கம் வந்து இந்த மாதிரி அதாவது நிபுணர்கள் சொல்கிறத கேட்டு இது பண்ணி சரி நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஓகே நேற்று வரைக்கும் ஒரு 50% தங்கத்துலையும் மீதி 50% மற்றதில் போடுது. இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ஒரு 25% போடலாம். மற்ற இதுக்கு வந்து நம்ம ஒரு 75% போடலாம். இப்போ கோல்டில் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்கிறீங்களா இப்போதைக்கு? ஆமாம், இப்போதைக்கு கோல்டில் வந்து நீங்கள் குறைவாக தான் முதலீடு பண்ணணும். ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 3 ஃபேக்டருமே வந்து தங்கத்துக்கு எதிராக குறைய வாய்ப்பு இருக்குது. அந்த டைம் அப்போ வாங்கிக்கலாம். ஆமாம். ஸோ அது வந்து ஒன்று இருக்குது. அதே போல் வந்து நீங்கள் பணம் வந்து முதலீடு பண்ணுறது அப்படின்னு முதலீடு பண்ணாலுமே பெரும்பாலும் வந்து ஒரு மாத சம்பளம் வாங்குறவங்க சேமிப்பும் மாதம் தான் கொஞ்சம் சேமிப்பு இருக்கும். அந்த மாதம் கொஞ்சம் தங்கம் வாங்குறாங்களா, மாதம் கொஞ்சம் தங்கம், இல்லை பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணாங்களா, மாதம் கொஞ்சம் அப்படி பண்ணாக்கா இந்த ஏற்ற இறக்கங்கள் வந்து உங்களை வந்து பெருசாக பாதிக்காது. அதுக்கு ஏதாவது பெர்சன்டேஜ் இருக்கா சார்? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து 10,000 ரூபாய் தான் மாதம் சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணணும், தங்கத்தில் கொஞ்சம், இதில் கொஞ்சம். அந்த பெர்சன்டேஜ் எப்படி சார் பிரிக்கும் நம்ம? அந்த பர்சன்டேஜ் தான் சொன்னேன் இல்லைங்களா, உங்கள் வயசு என்ன நம்பரோ அந்த பர்சன்டேஜ் நீங்கள் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லேயோ இந்த மாதிரி அதாவது ஃபிக்ஸ்டாக வரக்கூடிய இதில் பண்ணணும். 100 மைனஸ் உங்கள் வயசு என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் பங்குச்சந்தையிலையோ ரியல் எஸ்டேட்லேயோ, இப்போ ரியல் எஸ்டேட்டுன்றது நீங்கள் கொஞ்சமான காசு வச்சு பண்ண முடியாது. ஓரளவு உங்கள் சேமிப்பு கொஞ்சம் கூட இருந்ததுன்னா ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க, அதை வந்து இஎம்ஐயில் வந்து பண்ணிங்கன்னா அந்த இஎம்ஐ மாதம் கட்டுறீங்க, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். மற்றபடி நீங்கள் தங்கத்தில் இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த நிலையற்ற வருமானம் வர்றது வந்து அங்கே வந்து உங்கள் ரிஸ்க்கு, உங்களுடைய ஆசை. ஒரு பெண்களாக இருந்தால் என்ன பண்ணாங்க, சார் வேணாம் சார் நாங்கள் தங்கத்தில் அதிகமாக பண்ணிக்கிறோம் சார், பங்குச்சந்தையில் கம்மியாக பண்ணுறோன்னுவாங்க. இதே ஆண்கள் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, தங்கத்தில் கம்மியாக போடுவோம். ஸோ அது வந்து அவங்களுடைய வெறுப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட குறைய பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாத்துலேயும் பண்ணணும், ஒரே இதில் மொத்தத்தையும் பண்ணக்கூடாதுன்றது மட்டும்தான் நாங்கள் சொல்ல முடியும். Let's go holidays. Travel beyond boundaries. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter.